ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் புரூட்டஸ் ஆண்டனி என்கிற இருவர் பேசுவார்கள். அதிலே முதலில் பேசுவதற்காக புரூட்டஸ் முற்படுகிறான். அவன் ரோமாபுரி மக்களை பார்த்து சொல்கிறான், ரோமாபுரி மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று கட்டளையைப் போல பேசுகிறான். ரோமாபுரியைச் சேர்ந்த மக்கள் அவன் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை, காதுகளிலேயே கதவடைப்பு செய்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கே ஆண்டனி வந்து நிற்கிறான். நிற்கிற போது அவன் மமதையோடு நிற்கவில்லை, எளிமையாக நிற்கிறான். அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கவில்லை, மார்புகளை உயர்த்தி கொண்டு நிற்கவில்லை, பணிவோடு நிற்கிறான். அவனுடைய தோற்றமே அந்த மக்களுக்கு பிடித்திருக்கிறது, மனத்தை கவரும் விதத்திலே இருக்கிறது. அவன் பேசத் தொடங்குகிறான். உங்கள் காதுகளை கொஞ்சம் கடன் தாருங்கள், நான் பேசுவதை கேளுங்கள். உங்கள் காதுகளை கடன் தாருங்கள் என்று அவன் சொன்னவுடனேயே அதுவரை அடைபட்டிருந்த காதை அவர்கள் திறந்து விடுகிறார்கள். அவன் பேசுவது அனைத்துமே அவர்கள் காதுகளின் வழியாக இதயத்தில் பாய்ந்து நங்கூரமிட்டு நிற்கிறது. எந்த மக்கள் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டது சரி என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கொதித்தெழுகிறார்கள், வழியில் கிடைத்தவர்களை எல்லாம் சின்னாபின்னமாக்குகிறார்கள். மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதற்கு ஓர் உதாரணம், சின்னா என்கிற ஒருவன் கலவரத்தில் ஈடுபட்டவன், கொலையில் உடந்தையாக இருந்தவன். அவனை கொல்வதற்காக மக்கள் கூட்டம் தேடுகிறது. ஆனால் கவிஞர் சின்னா என்கிற ஒருவன் அகப்படுகிறான். நான் அந்த சின்னா அல்ல, கவிஞன் சின்னா என்கிறான். சரி, இவனுடைய மோசமான கவிதைகளுக்காக இவனை கிழித்தெறியுங்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், தயவு செய்து உங்களுடைய காதுகளை 1 மணி நேரம் இரவல் தாருங்கள் என்று ஆண்டனியை போல கேட்பதற்காகத்தான். இங்கே பேசிய திரு துரைக்கண்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிட்டார். உலகத்திலே பல்வேறு நாடுகளில் உங்கள் வயதை ஒத்த குழந்தைகள் தறிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், சூளைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கல்லுடைத்து கொண்டிருக்கிறார்கள், தீப்பெட்டிகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆடைகளை நெய்து கொண்டிருக்கிறார்கள், சுரங்கங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கல்வியை பயில்வதற்காக ஒரு புத்தக பையோடு பள்ளிக்கு செல்கிறீர்கள். இதைவிட உலகத்தில் மகிழ்ச்சியான எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அறிவை பெறுகிற போது நம்முடைய அறியாமை விருள் விலகுகிறது அல்லவா? ஆற்றலை பெருகுகிற போது நம்முடைய மூளையிலே புது புது முளைகள் கிளர்ந்தெழுகின்றன அல்லவா? நாம் புத்தகங்களை வாசிக்கின்ற போது இருண்ட பக்கங்கள் எல்லாம் ஒளிமயமாகிறது அல்லவா? அப்போது கிடைக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் எதிலுமே பெற முடியாது என்பதைத்தான் கல்வி உங்களுக்கு தருகிறது. ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டோர் எண்ணற்றோர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் உலகம் மதிக்கிற அளவிற்கு, வரலாறு போற்றுகிற அளவிற்கு, சரித்திரம் பாதுகாக்கும் அளவிற்கு, இந்த உலகம் பொன்னேடுகளில் பொறித்து வைக்கிற அளவிற்கு முன்னேறியதற்கு காரணம் அவர்களுடைய கல்வி மட்டும்தான். உலகம் அறிவைத்தான் போற்றுகிறது இறுதியிலே என்பதை நாம் வரலாற்றை படிக்கிற ஒவ்வொரு வரியிலும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சாக்ரட்டிஸை பற்றி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சாக்ரட்டிஸ் என்பவர் தன்னுடைய அறிவின் திரட்சியால் ஏத்தன்ஸ் நகர வீதிகளிலே இளைஞர்களை சந்தித்தவர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் போராடியவர். அவர் எதிரிலே மக்கள் வந்தால் நான் அறிவாளி, கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஒருபோதும் கூறியதில்லை. நான் படிக்காதவன், பாமரன், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு இப்படி தோன்றுகிறது, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் நினைப்பது சரியில்லாமல் கூட இருக்கலாம் என்று தொடங்கி தன்னுடைய வாதங்களை வைப்பார். ஆனால் அவருடைய வாதங்களிலே உண்மை இருக்கும். முதல் நாள் 30 கூடினார்கள். இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கிற செய்தி பரவியது தீ போல. அடுத்த நாள் 300 பேர் கூடினார்கள்.
மறுநாள் 3000 பேர் கூடினார்கள். ஏத்தன்ஸ் நகரத்தை ஆண்டவர்களுடைய இதயங்களில் எல்லாம் பூகம்பம் வருகிற அளவிற்கு அவருடைய பேச்சு அதிர்வுகளை கிளப்பிய காரணத்தால் அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். சாக்ரட்டிஸ் என்பவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்கு குதிரைகளின் குளம்பொலி இனி தேவையில்லை, அரிவாள்களின் ஓசை தேவையில்லை, துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் தேவையில்லை, பீரங்கிகளின் வெடிகுண்டுகள் தேவையில்லை. இந்த உலகத்தை வெல்வதற்கு அறிவு ஒன்றுதான் தேவை. ஏனென்றால் அறிவு இருந்தால் இவை அனைத்தையுமே நாம் இயக்கிவிட முடியும் ஒரே நொடி. அறிவை பெறுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? கல்வியிலே தடை தோங்குவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் முன்னால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? உங்கள் முன்னால் ஒரு அழகான காகித கட்டு கிடைத்திருக்கிறது. அற்புதமான ஒரு எழுதுகோல் கிடைத்திருக்கிறது. அந்த எழுதுகோலை வைத்துக் கொண்டு அந்த காகிதம் கட்டு முழுவதும் கவிதைகளாக எழுதப் போகிறீர்களா? காவியத்தை எழுதப் போகிறீர்களா? அல்லது இந்த உலகம் மறக்காத அருமையான தத்துவங்களை எழுதப் போகிறீர்களா? அல்லது கிறுக்கி தூக்கி எறிய போகிறீர்களா? எதை செய்ய போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை இப்போது உங்களிடம் காகித கட்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காகித கட்டுகளை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? இந்த காகித கட்டை பல பேர் பயன்படுத்தாமல் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே சவப்பெட்டியை அவர்களுடைய உடல் முத்தமிடுகிற சமயத்தில், மரணம் அவர்களை தழுவுகிற நேரத்தில், கடைசி மூற்றுக்காற்று அவர்களிடமிருந்து விடைபெறுகிற தருணத்தில் அவர்கள் நடுநடுங்கி போய் இந்த வாழ்க்கை என்கிற அற்புத அமுத சுரபியை நான் தவறவிட்டு விட்டேனே என்று தத்தளிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இறுதி நொடியிலே இந்த வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோமே என்று பரிதவிக்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையை பாதி எழுதிவிட்டேன், முழுவதுமாக எழுதியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதி கிணறு தாண்டியவர்கள். சிலரோ வாழ்க்கை முழுவதையுமே ஒரு பக்கம் விடாமல், ஒரு காலத்தில் தபால் அட்டையிலே நுணுக்கமாக எல்லா செய்திகளையும் எழுதுவதைப் போல அத்தனை பக்கங்களையும் மணிமணியாக எழுதி ஒவ்வொரு இடத்திலும் சிரமம் பாராமல் தங்கள் சிரத்தில் இருப்பதை இறக்கி வைத்து அருமையாக அழகாக அந்த காகித கட்டை தங்களுடைய பொன்னான எழுத்துகளால் கவிதையைப் போல இருக்கிற அந்த கையொப்பத்தால் நிறைவு செய்து இறுதியிலே மரணம் வருகிற போது, வா வந்து என்னை ஏற்றுக்கொள், நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கை எதற்காக ஒப்படைக்கப்பட்டதோ அதை நான் நிறைவேற்றி விட்டேன், இனி நான் நிம்மதியாக இருப்பேன் என்று மரணத்தை ஆறத் தழுவ தன்னுடைய 2 கைகளையும் விரித்து தயாராக இருக்கிறார்களே மனிதர்கள், அவர்களைப் போல இருக்க போகிறீர்களா? எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறானோ அவன்தான் இந்த மண்ணிலே தன்னுடைய முத்திரையை பதித்து செய்கிறான். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு பாடல் எழுதிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலம் அவர்களை போற்றுகிறது. ஏனென்றால் 1000 பக்கங்களில் எழுத வேண்டிய ஒரு கவிதையை ஒரே பக்கத்தில் எழுதிய மகத்தான கவிஞர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். 100 பக்கங்களிலே எழுத வேண்டிய ஒன்றை 2 பக்கங்களில் எழுதி முடித்த ஒப்பற்ற புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே பாடலில் உலகம் அறிந்திருக்க முடியாத மென்மையை எழுதி விடைபெற்றிருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒப்பற்ற மனிதர்களை எல்லாம் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இந்த மண் எப்படிப்பட்ட மென்மை கொண்ட மண் என்பதற்கு புறநானூற்றிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மான்கள் 2 விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை புலவர் தெளிவுபடுத்துகிறார். கணவன் எப்படி தூங்குகிறான் என்றால், பலாமரத்தடியில் முசுண்டை கொடி படர்ந்திருக்கிற பந்தலே தேவைப்படாத இடத்தில் அவன் யானையை வேட்டையாடுபவன் களைத்து படுத்திருக்கிறான். மான்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவளோ தினை அரிசியை வெளியே காய வைத்திருக்கிறாள். காட்டுக்கோழிகள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. காட்டுக்கோழிகளை துரத்தலாம் என நினைக்கிறாள். ஆனால் குரல் எடுத்து துரத்தினால் கணவன் எழுந்து விடுவான். அந்த மான்கள் விளையாடுவதை நிறுத்திவிடும். வேண்டாம், தின்றால் தின்னட்டும் என்று
நினைக்கிற மென்மையான மனம் படைத்தவர்கள் தான் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புறநானூற்றிலே பார்க்கிறோம். முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலா தூங்கு நீடல் கைமா வேட்டுவன் கடைதுயல் மடிந்தன பார்வை மடப்பினை தடி பிரிதோர் தீர்தொழில் தனிக்களை திளைத்து விளையாட இன்புறு புனநிலை கண்ட மனையோள் கணவன் எழுவதும் அஞ்சி கலையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சி யாவதும் மானதல் பெய்த உணங்கு தினை வல்சி காணக்கோடியோடு கவர்ந்து உண்ண ஆற நெருப்பின் ஆறல் நாரார் தடிர் அதிர்ந்திட்ட முழுவல்லூரம் ஒரும்பேர் இக்குளடி இருங்கு உருந்தி செம்போ பாணர் தங்கிச் செல்க தங்காது வேந்துதரு விருக்கூல் பரிசலர்க்கு என்றும் அருகாது ஈயும் மண்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே என்பது அந்த பாடல். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் மகத்தானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை போல உங்களிலும் பலர் மகத்தான இளைஞர்களாக மகத்தான சாதனை புரிபவர்களாக வருவதற்கு உங்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது. இப்போது நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்பவர்கள் தான் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள். நான் ஒரு சிலரை பற்றி உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வரலாற்றிலே நாம் சிலரை பற்றி படித்திருக்கிறோம். நெப்போலியனை பற்றி படித்திருக்கிறோம். அந்த நெப்போலியன் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தியவன். ஆல்ப்ஸ் மலையை தாண்டி செல்வதற்கு அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் அஞ்சுகிற போது அவன் ஒரு கோவேறு கழுதையிலே அமர்ந்து கொண்டு நான் முன்னே செல்கிறேன், நீங்கள் முடிந்தால் வாருங்கள் என்று சொன்னவன். அப்பேற்பட்ட வீரன். ஆனால் அவன் எப்போதும் படித்துக் கொண்டிருப்பான். போர்க்களத்தை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் படித்துத்தான் அவன் போர்க்களத்திலே அதை அமல்படுத்தினான். கிரேக்க வியூகம் என்று ஒன்று உண்டு, ரோமானிய வியூகம் என்று ஒன்று உண்டு. கிரேக்க வியூகம் என்பது குதிரைப்படை, பீரங்கிப்படை, காலாட்படை அனைத்தையும் ஒன்றாக வைத்துக் கொண்டிருப்பது. ஆனால் ரோமானிய படை என்பது குதிரைகள் தனியாக, பீரங்கிகள் தனியாக, அதிலே காலாட்படை தனியாக என்று பிரித்து கையாளுபவை. பிரித்து கையாளுகிற போது காலாட்படையை ஒரு குதிரைப்படை எதிர்கொண்டால் அதிலே இருக்கிற அத்தனை பேரையுமே அது துவம்சம் செய்துவிடும். ஆனால் இவன் கிரேக்க படை வியூகத்தின்படி அனைத்தையும் ஒன்று சேர்த்தான். அவன் எப்போதும் சொல்லுவான், நான் அலுவலகத்திற்கு செல்லுகிற போது வீட்டை பற்றி சிந்திப்பதில்லை, வீட்டிற்கு சென்ற பிறகு அலுவலகத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அயராது உழைத்த காரணத்தால் ஒரு சாமானியனாக இருந்தவன் சரித்திரம் படிக்கிற நிலைக்கு உயர்ந்தான் என்பதை சொல்லுகிறார். உலகம் முழுவதுமே ஒப்பற்ற சாதனைகளை புரிந்த அத்தனை பேருமே கடின உழைப்பை செய்தவர்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு கூற விரும்புவது, நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் படிப்பவை அனைத்தையுமே முழுமையாக படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் இப்போது பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 15, 16, 17 வயது ஆன மாணவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு காலம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இந்த நீண்ட காலத்தை, நிறைய காலம் இருக்கிறது என்று வீணடித்து விடாதீர்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பள்ளி தொடங்குகிற போது சில மாணவர்கள் நினைப்பார்கள், இன்னும் 300 நாட்கள் இருக்கின்றன, பார்த்து கொள்ளலாம், பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் 300 நாட்கள் பிறகு 90 நாட்களாக குறையும். 90 நாட்கள் வருகிற போது கூட இன்னும் 90 நாட்கள் இருக்கின்றன, பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். இறுதியிலே தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்னால் படிப்புக்கான விடுமுறை விடுகிற போதுதான் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது காலம் கடந்து போய்விட்டது என்பதை உணர ஆரம்பிப்பார்கள். முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று ஆண்டு தொடங்குகிற போது நினைக்கிற மாணவர்கள் நான் தேர்ச்சி பெற்றால் போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். முதலில் உங்களிடம் நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு 300 நாட்கள் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் 200 நாட்கள் இருக்கின்றன. இந்த 200 நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள்? இந்த 200 நாட்களையும் முறையாக வகுத்து தொகுத்து பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்களா? ஒவ்வொரு நாளையும் சரியாக திட்டமிட்டு அட்டவணை தயாரித்து நீங்கள் பாடத்தை அணுகப் போகிறீர்களா? ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறந்த மாணவர்களுக்கும் சாதாரணமான மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. சிறந்த மாணவர்கள் விடுப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள்.
விடுமுறை நாட்களை அவர்கள் செம்மையாக அட்டவணை செய்து அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் சாதாரண மாணவர்கள் விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதில் பயன்படுத்திக் கொள்வார்கள். இங்கே இருக்கிற நீங்கள் நீள நேரம் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். பள்ளியிலே படிக்கிற நீங்கள் அத்தனை பேருமே இன்றிலிருந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருங்கள். பாடத்தை மட்டுமல்ல நான் கூறுவது, ஓய்வு நேரத்தில் வேறு சில புத்தகங்களை படியுங்கள். நீங்கள் தமிழ் நூல்களை படித்தால் உங்கள் தமிழ் மொழி செம்மைப்படும். நீங்கள் பேசுவது செறிவாக இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தை படித்தால் ஆங்கில மொழியிலே தாள்களை எழுதுவது எளிதாக இருக்கும். நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சரித்திரத்தில் உங்கள் பாடத்திட்டத்தில் எது தரப்படுகிறதோ அதை முழுமையாக படியுங்கள், செறிவாக படியுங்கள், நன்றாக படியுங்கள். ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அதை தாண்டி படிப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். அப்போது அது கூட சில செங்கல்கள் வைத்து கட்டினால் மூலச்சுவர் எப்போதும் உறுதியாக இருப்பதைப் போல பாடப்புத்தகத்திலும் உங்களுக்கு மதிப்பெண்களை பெற்றுத் தருவதற்கு உறுதியாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மைலோ என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் கிரேக்கத்திலே இருந்தான். ஆற்றல் பெற்றவன் அவன். மிகப்பெரிய காளைகளை எல்லாம் தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு அவன் வீதிகளிலே வலம் வருவான். அவனை பார்க்கிற அத்தனை பேருமே ஆச்சரியப்படுவார்கள். எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய காளைகளை தூக்கி கொண்டு நடக்க முடிகிறது என்று. அவனுடைய பெயரே புல் லிஃப்டிங் மைலோ என்பதுதான். அவனிடம் கேட்டார்கள், நீ காளைகளை எவ்வாறு தூக்குகிறாய் என்று. அவன் சொன்னான், இதில் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. நான் சின்ன வயதாக இருக்கிற போது எங்கள் பசு ஒரு கன்றை ஈன்றது. நான் அந்த கன்றை எடுத்து என்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு வலம் வருவேன். தினமும் வலம் வந்தேன். ஒரு நாள் பார்த்தால் என் தோளில் கன்று இருப்பதற்கு பதிலாக காளை இருக்கிறது என்று சொன்னான். தினசரி படிப்பவர்களுக்கு தேர்வு தோள்களில் கன்றாக இருக்கிறது. கடைசியில் படிக்கிறவர்களுக்கு தேர்வில் அந்த வினாக்கள் எல்லாம் காளையாக இருந்து அமுக்குகிறது. அதனால் தயவு செய்து 3 விதிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஞாபக சக்தி என்பது 3 விதமாக இருக்கிறது. ஒன்று நொடி நேர ஞாபக சக்தி. உதாரணமாக, நீங்கள் ஒரு ரயில்வே சந்திப்பில் ஒருவரை பார்க்கிறீர்கள். அவருடைய முகம் எவ்வளவு நேரம் ஞாபகத்தில் இருக்கும்? 10 வினாடிகள் கூட ஞாபகத்திற்கு இருக்காது. அதற்கு பிறகு மறந்துவிடும். இது கணநேர ஞாபக சக்தி. இந்த கணநேர ஞாபக சக்தி என்பது எல்லோருக்குமே உடனே மறந்துவிடக்கூடியது. அடுத்தது குறைந்த நேர நினைவாற்றல். ஒன்றை படிக்கிறீர்கள், அது சில நேரம் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 30 to 40 நிமிடங்கள் அது ஞாபகத்துக்கு இருக்கும். அதற்கு பிறகு மறந்துவிடும். உதாரணமாக, உங்கள் ஆசிரியர் வகுப்பிலே ஒரு பாடம் நடத்துகிறார். அவர் ஒரு பட்டாம்பூச்சியை பற்றி பாடம் நடத்துகிறார். பட்டாம்பூச்சி இப்படி இருக்கும், அது புழுவாக இருக்கும், கூட்டு புழுவாக இருக்கும், பிறகு வண்ணத்து பூச்சியாக ஆகும் என்று பாடம் நடத்தினால் அந்த வண்ணத்து பூச்சி ஆவதற்கு எவ்வளவு ஆயுட்காலம் என்பதை அவர் சொன்னால் நீங்கள் அதை சில நேரம் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்திலே இருக்காது. அப்படி நீங்கள் 30 to 40 நிமிடங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். இது குறைந்த நேர நினைவாற்றல். நீண்ட கால நினைவாற்றல் என்பது ஒன்றை படித்தால் வாழ்நாள் முழுவதுமே நினைவிலே வைத்திருப்பது. அதுதான் நீண்ட கால நினைவாற்றல். தேர்வுக்கு பிறகும் அதை நினைவிலே வைத்துக் கொள்வது. உதாரணமாக, நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போது எங்கள் தமிழாசிரியர் ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தார். கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்பால் விடுத்தேன், அந்த குற்றம் புரிந்தனையா இல்லை, அதை மட்டும் உரைத்து விடு, வெற்றி 8 திக்கிலும் மற்றும் வெற்றி 8 திக்கு முற்றிலுமே சென்று மேவிட ஆள்பவன் நான், அட இன்றைக்கு நின் தலை அற்றது மற்றென்னை என்னென்று தான் நினைப்பாய் என்று ஒரு பாடல். பாரதிதாசனுடைய புரட்சி கவியிலே வருகிற ஒரு பாடல். இன்னும் அது நினைவிலே இருக்கிறது. எனக்கு மைக்ரோபயாலஜி என்றால் என்ன என்று இளம் வேளாண்மை படிக்கிற போது என் ஆசிரியர் ஒருவர் சொல்லிக் கொடுத்தார். மைக்ரோபயாலஜி என்றால், மைக்ரோபயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஆர்கானிசம் விச் ஆர் டூ ஸ்மால் டு பி கிளியர்லி பெர்சீவ்டு பை தி அன்எய்டட் நேக்கட் ஐ என்பதுதான் அது. இதை நான் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு காரணம், நான் அதை குறைந்த கால நினைவாற்றலிலிருந்து நீண்ட கால நினைவாற்றலுக்கு தள்ளிவிட்டு விட்டேன்.
அப்படி நீங்களும் படித்தால் வாழ்நாள் முழுவதுமே படிப்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது எளிதில் வரக்கூடிய ஒன்றுதான். அதை நீங்கள் கிரகிப்பதற்கு தேவையானது ஒரே ஒரு உத்திதான். வகுப்பில் ஆசிரியர் என்ன நடத்துகிறாரோ அதை முழுமையாக கவனிக்க வேண்டும். கவனிப்பது எப்படி என்றால், ஒரு புலி ஒரு மானை வேட்டையாட வேண்டும் என்று நினைத்தால் அடிமேல் அடி எடுத்து போகிறதே, அப்போது எந்த ஓசையாவது செய்கிறதா? அந்த புலியின் முன்னால் வேறு ஏதாவது தெரிகிறதா? அந்த மான் மட்டும்தான் தெரிகிறது. அது உலகமே அந்த மானாக போகிறது. அதைப் போல நீங்கள் கவனிக்கிற போது வகுப்பறையும் ஆசிரியர் தான் உங்கள் உலகமாக இருக்க வேண்டும். விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு சென்றார். அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முட்டை ஓட்டை தண்ணீரிலே மிதக்க விட்டு சுட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மாணவர்கள் சுடுவதற்கு பயிற்சி எடுத்தாலும் ஒரு முட்டை ஓடு கூட சிதறி விடவில்லை. துப்பாக்கி குண்டு வேறெங்கோ போகிறது. அதை பார்த்து கையை கொட்டி கொண்டிருந்த விவேகானந்தர் சிரித்தார். உடனே ஒரு மாணவர் கேட்டார், எங்களை பார்த்து சிரிக்கிறீர்களே, உங்களால் ஒரு முட்டை ஓட்டை சிதறடிக்க முடியுமா? விவேகானந்தர் சொன்னார், துப்பாக்கி கொடுங்கள், நான் முயற்சி செய்கிறேன். துப்பாக்கியை பிடித்தார், சுட்டார். முதலிலேயே ஒரு முட்டை ஓடு சிதறி போனது. உடனே அவர்கள் அனைவரும் கையை பிடித்துக் கொண்டு, நீங்கள் சுடுவதில் நிறைய பயிற்சி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். துப்பாக்கியை தொடுவதே இப்போதுதான் என்று அவர் சொன்னார். அப்போது எப்படி நீங்கள் இதை சிதறடித்தீர்கள்? அவர் சொன்னார், மிகவும் எளிது. ஏனென்றால் என் கவனம் முழுவதுமே அந்த முட்டை ஓட்டின் மீது தான் இருந்தது. ஆனால் உங்கள் கவனம் சுட்டால் என்ன பாராட்டு கிடைக்கும், சிதறினால் என்ன பரிசு கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தது. அதனால் தோற்று போனீர்கள் என்று. தயவு செய்து படிக்கும் போது மதிப்பெண்களை சிந்திக்காதீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அது விளைவுதான், அதுவே மூலமல்ல. அதை நினைத்து கொண்டு படிக்காதீர்கள். நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று படிக்க ஆரம்பித்தால் மண்டை ஓட்டிலே எதுவுமே ஒட்டாது, ஒட்டடையை போலத்தான் இருக்கும் பாடம். எனவே நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது அதுதான் உலகம் என்று நினைப்பதைப் போல, ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது இதை தவிர வேறு உலகமே இல்லை என்று நினையுங்கள். அதில் உங்கள் ஆர்வத்தை முழுமையாக செலுத்துங்கள். அப்போது வேறு எந்த கவனமும் உங்களை சிதறடித்து விடக்கூடாது. அப்படி கவனிக்கிற போது ஒவ்வொரு வரியும் உங்கள் உள்ளத்திலே பாய்ந்து விடும். பிறகு வீட்டுக்கு செல்லுங்கள். 9 மணி நேரம், காலையில் 10 மணிக்கு பாடம் ஒன்றை நடத்தினால் அதை 9 மணி நேரம் முடிவதற்குள் தயவு செய்து நீங்கள் எடுத்து ஒரு முறை படியுங்கள். அப்படி செய்தால் அது நீண்டகால நினைவாற்றலுக்கு பயணித்து விடும். அது மறக்கவே மறக்காது. என்னுடைய அனுபவம் எல்லாம், யார் ஒருவர் அன்றே நடத்தியதை அன்றே படிக்கிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள். அப்படி படிக்கிற போது ரசித்து படியுங்கள். ஒவ்வொரு கேள்வியையும் உள்வாங்கி படியுங்கள். தெரிந்து கொள்கிற மகிழ்ச்சிக்காக படியுங்கள். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று கேட்டால் அவர் பிறக்காமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு மாணவன் பதில் எழுதினார். அப்படி எழுதாமல் நீங்கள் தயவு செய்து படிக்கிற போது ரசித்து படியுங்கள். நீங்கள் ஒரு போர்க்கள காட்சியை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் பானிப்பட்டு போரை நீங்கள் போர்க்கள காட்சியாக பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் படிக்கிற போது அந்த போர்க்களத்தை கண்முன்னாலே நிறுத்துங்கள். அந்த போர்க்களத்தை நிறுத்தினால், அந்த குதிரைகள் ஓடுவதை பார்த்தால், அந்த யானைகள் பின்வாங்குவதை பார்த்தால், பாபர் தன்னுடைய பீரங்கிகளை இயக்குவதை பார்த்தால், உஸ்தா அலியும் முஸ்தபாவும் அந்த பீரங்கிகளை மக்களை அந்த இப்ராஹிம் லோடியை நோக்கி செலுத்துவதை பார்த்தால், அந்த கணத்திலே அனைத்துமே உங்கள் மனத்திலே பசை தடவிய மாதிரி பதிந்துவிடும். நீங்கள் ஒரு அறிவியலை படிக்கிறீர்கள், யூரே மில்லர் சோதனையை படிக்கிறீர்கள் என்றால், யூரே மில்லர் எப்படி சோதனை கூடத்தை அமைத்திருப்பார், அந்த கண்ணாடி குடுவைகள் எப்படி இருக்கும் என்பது வரை கற்பனை செய்து பாருங்கள். தயவு செய்து காட்சிப்படுத்தி பாருங்கள். நீங்கள் அகநானூற்றிலே ஒரு பாடலை படிக்கிறீர்கள், சிலப்பதிகாரத்திலே ஒரு செயலை படிக்கிறீர்கள் என்றால் அதை உங்கள் முன்னால் காட்சிப்படுத்துங்கள். சுவாரஸ்யமாக படியுங்கள். படிக்கிற போது அதில் மனத்தை செலுத்துங்கள். பாஸ்கல் என்பவர்
சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை நிறைய கணித புத்தகங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார். அவர் பாஸ்கலை அழைத்தார். இதோ பார், எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் படி, ஆனால் தயவு செய்து இந்த கணித புத்தகங்களை மட்டும் எடுத்து படிக்காதே அது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பாஸ்கலுக்கு ஒரு ஆர்வம், கணித புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று இவர் சொல்லுகிறாரே, அந்த கணித புத்தகங்கள் அப்படி என்ன இருக்கும் பார்க்கலாம் என்று ஒரு ஆசை. அப்பா இல்லாத போது அவர் அந்த கணித புத்தகங்களை எல்லாம் எடுத்து புரட்டுவார். புரட்ட புரட்ட அவை ஒரு புதிராக இருந்தன. ஆனாலும் அவருக்கு அந்த புதிரில் ஒரு புரிதல் ஏற்பட்டது, ஒரு ஆசை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. படிக்க ஆரம்பித்தார். நாளடைவில் மிகப்பெரிய கணித சூத்திரங்களை எல்லாம் எளிதிலே தீர்க்கக்கூடிய வேகத்தை அவர் பெற்றார். அப்போது அவருடைய தந்தை கேட்டார், எப்படி நீ இந்த கணித சூத்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாய்? நீங்கள் இவற்றையெல்லாம் நான் கற்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போது இப்படி கேட்கிறீர்களே என்று கேட்டார். அப்படி சொன்னால்தான் உனக்கு ஆர்வம் ஏற்படும், வேண்டாம் என்று சொல்வதின் மீது தான் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் என்பதால் நான் அப்படி சொன்னேன் என்று. அதை போல நம்முடைய மனம் எளிது என்று நினைத்தால் எதையுமே எளிதாக்கிவிடும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு பேராசிரியர் வகுப்பிலே 2 கணித சூத்திரங்களை கரும்பலகையிலே எழுதியிருக்கிறார். ஒரு மாணவன் பள்ளிக்கு தாமதமாக செல்கிறான். உடனே அவற்றை வீட்டு பாடம் என்று நினைத்து அதை எழுதி கொண்டு வந்து விடுகிறான். வீட்டிலே வந்து அவற்றை போட கடுமையாக முயற்சி செய்கிறான், முடியவில்லை. 2ம் கடுமையான சூத்திரங்கள். இரவும் பகலும் உட்கார்ந்த அந்த விடுமுறை நாட்களில் அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று போராடுகிறான். பசி எடுக்கிறது, சாப்பிட மாட்டேன் என்கிறான். தூக்கத்தை துண்டித்து விட்டான். பசி நோக்கார் கண் துஞ்சார் என்பதை போல இரவும் பகலும் அவன் நினைப்பு அதுதான். இரவை பகலாக்கி விடியை அகலாக்கி உடைக்கிறான். 2 நாட்கள் கழித்து அவன் அந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு கொண்டு போய் நோட்டை பேராசிரியருடைய மேசையின் மீது வைத்துவிட்டு வந்து விடுகிறான். பேராசிரியர் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். திடீரென 12 மணிக்கு அவனுடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. அவன் திறந்து பார்க்கிறான். திறந்து பார்த்தால் அங்கே பேராசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். இவனை கட்டி பிடித்துக் கொள்கிறார். எதற்காக கட்டி பிடித்தீர்கள்? அந்த 2 கணக்குகளையும் எழுதி, அவை வீட்டு பாடம் தானே. வீட்டு பாடம் இல்லையப்பா, இதுவரை தீர்க்கப்படாத கடிதங்கள் என்று நான் அதை கரும்பலகையிலே எழுதினேன், அதை நீ தீர்த்து விட்டாயே, எப்படி தீர்த்தாய்? அவன் சொன்னான், அது தீர்க்க முடியாத கடிதங்கள் என்று தெரிந்திருந்தால் நானும் தீர்த்திருக்க மாட்டேன், வீட்டு பாடம் என்று சொன்னதனால் தான் அதற்கு விடை கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். மாணவர்களே, உங்களை சிலர் மிரட்டுவார்கள், அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அசுர சாதனைகள் செய்ய முடியாது என்று. நான் இந்த 28ஆம் தேதி 50 மாணவர்கள் ரஷ்யாவிற்கு ராக்கெட் ஏவுகணைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மேற்கொள்கிற பயணத்தை தொடங்கி வைத்துவிட்டுத்தான் வந்தேன். அந்த 50 மாணவர்களும் மேட்டுக்குடியிலே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பெற்றோர் நிறைய படித்தவர்கள் அல்ல. ஒரு சிலர் சிறு வியாபாரம் செய்பவர்கள், சிலருடைய தாய்மார்கள் வீட்டு வேலை செய்பவர்கள். அந்த மாணவர்கள் கோவிட் காலத்திலே 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக ஒரு ராக்கெட்டை எப்படி நிர்ணயிப்பது என்று கற்றுக்கொண்டவர்கள். 500 பேருக்கு பயிற்சி கொடுக்குவதற்கு தொடங்கினார்கள். 485 பேர் வந்தார்கள். அதிலே 220 பேரை அடுத்த கட்டத்திற்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதில் 175 பேர் தேறினார்கள். அதிலே இறுதியாக 75 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை ரஷ்யாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சியை அந்த அகத்தியர் விண்வெளி ஆராய்ச்சி அறக்கட்டளை செய்திருக்கிறது. 50 பேர் அனைவரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன், உங்களுடைய லட்சியம் என்ன என்று. அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிற்கு ஒரு 10 நோபல் பரிசாவது வாங்கி விடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் என்று குறிப்பிட்டார். தயவு செய்து ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலேயே மிகவும் எளிதானது எதுவென்றால் படிப்பது ஒன்றுதான். அதைவிட எளிது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கே திரு துரைக்கண்ணன் கூறியதைப் போல 3000 அடி கீழே சுரங்கங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்போது விஷக்காற்று வீசும் என்று தெரியாமல், எப்போது போதிய அளவிற்கு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று தெரியாமல்,
எப்போது அவர்கள் மூச்சு நிற்கும் என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையை விடவா படிப்பது கடினம்? போர்க்களங்களிலே நின்று கொண்டு பனிச்சிகரங்களிலே நம் நாட்டை பாதுகாப்பதற்காக துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு சீருடையோடு குளிரில் நடுங்கியவாறு எதிரே யார் வந்தாலும் யாரோ என்று நினைத்து அவர்களை புலன் விசாரணை செய்து ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு நின்று விடுமோ என்கிற அக்கறையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடவா நம் வாழ்க்கை கடினம்? வெயிலிலும் மழையிலும் போராடி நிலத்தை உழுது இந்த பயிர் விளையுமா, வெள்ளத்தில் சிக்காதோ, வறட்சியில் மாட்டாதோ என்று எண்ணி கன்னத்தில் கை வைத்து காத்திருக்கிறார்களே உழவர்கள், அவர்களை விடவா நம் வாழ்க்கை கொடியதாக இருக்க முடியும்? நினைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏனென்றால் படிப்பதை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை. முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கைக்கு என்று என்ன பொருள் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு வீட்டிற்கு செல்லுகிறீர்கள், அந்த வீட்டிலே பல பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருளில் ஏதாவது ஒன்றை எடுத்து இதற்கு என்ன பயன்பாடு என்று கேட்டால் அவர்கள் அதனுடைய பயன்பாட்டை சொல்ல வேண்டும். எந்த பயன்பாடும் இல்லை என்று எந்த பொருளும் இல்லை. தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. நான் சொல்லுகிறேன், எல்லா பொருளும் பயன் குறித்தனவே. பயன் தராத எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை. அழகுக்காக வைக்கிற பொருட்களும் ஒரு பலனை தருகின்றன. அழகுக்காக நாம் அலங்கரிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிற பொருட்களும் நமக்கு மகிழ்ச்சியை விநியோகம் செய்கின்றன. ஆனால் எந்த பொருளும் இல்லாத, எந்த பயனும் இல்லாத ஒரு பொருள் இல்லை. பொருள் என்பதே பொருள் குறித்ததுதான். பொருள் என்பதே பயன்பாடு குறித்ததுதான். அதனால்தான் பொருள் அதிகாரம் என்று சொன்னார்கள். பொருள் என்றால் சேர்க்கிற பொருள்கள் அல்ல, வாழ்க்கையை அர்த்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பொருள். அதைப் போல இன்று இங்கே வந்திருக்கிற இளம் நண்பர்களிடம் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்பதை இன்று முடிவு செய்யுங்கள். இரண்டாவதாக, அந்த பொருளை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அறையிலேயோ மேசையிலேயோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை தினமும் பாருங்கள். உங்களை அறியாமல் உங்களுக்குள் ஊக்கம் உற்பத்தியாகும். உயர்ந்த இலக்குகளை தீர்மானியுங்கள். தயவு செய்து சாதாரணமான ஒரு இலக்கை தீர்மானித்து விடாதீர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஒரு வகுப்பை சார்ந்த மாணவர்களிடம் யாரெல்லாம் இலக்கோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். 3% மாணவர்கள் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கோடு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த 3% மாணவர்களுடைய பெயரை குறித்து வைத்துக் கொண்டார்கள். 30 ஆண்டுகள் கழித்து அவர்கள் என்ன ஆகியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த 3% பேர் தலை சிறந்த நிறுவனங்களுடைய தலைமை நிர்வாகியாக ஆகியிருந்தார்கள். காரணம், இந்த வயதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயது. இந்த வயதில் இதையெல்லாம் தீர்மானித்தீர்களா நீங்கள் என்று எங்களை கேட்டால் நாங்கள் யாரும் தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை எங்களுக்கு யாராவது இப்படி வந்து சொல்லி இருந்தால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இலக்கு, என்ன நோக்கம் என்று தீர்மானித்திருப்போம். நிறைய காலம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அந்த காலம் நிறைய இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்ததுதான்.